நீங்கள் எப்பவாவது இதை யோசிச்சு பார்த்திருக்கிறீங்களா? கண்ணாடிய பார்த்து தினமும் உன்னை நீயே நேசி அப்படின்னு சொல்றது சில நேரங்கள்ல ஏன் நம்மள இன்னும் அதிக மனச்சோர்வுக்கு உள்ளாக்குது? இது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. ஆமா. ஏன்னா உங்களை நீங்களே நேசிக்கணும்னு நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமா முயற்சிக்கிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களுக்குள்ள ஒரு பிளவு ஏற்படுற மாதிரி ஒரு உணர்வு வருது இல்லையா? கண்டிப்பா வருது. அந்த முரண்பாடு ரொம்ப இயல்பானதுதான். அந்த முரண்பாடு ஏன் உருவாகுது? வாழ்க்கையில எல்லாமே சரியா போயிட்டு இருந்தாலும் உள்ளுக்குள்ள ஒரு விபரிக்க முடியாத வெறுமை ஏன் வாட்டுது அப்படிங்கறத பத்தி தான் இன்று நாம இந்த ஆழமான அலசல்ல பார்க்க போறோம். ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு தலைப்பு இது. இதுக்காக நாம் எடுத்திருக்கிற ஆதாரம் எக்கார்ட் டோலே அவங்களோட மிக நுட்பமான சில குறிப்புகள். அவர் ஈகோ பத்தியும் மனம் பத்தியும் ரொம்ப ஆழமா சொல்லியிருக்கார். ஆமா, இது வெறும் மேலோட்டமான தத்துவம் கிடையாது. நம்முடைய சொந்த மனம் நமக்குள் எப்படி ஒரு மாயையை உருவாக்குது, அதிலிருந்து தப்பிச்சு உண்மையான அமைதியை எப்படி அடைவது அப்படிங்கிற ஒரு தெளிவான வரைபடம் இது. கரெக்ட். இத நாம எல்லாரும் புரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப அவசியம். சரி, இத கொஞ்சம் விரிவா பாப்போம். அவர் முன்வைக்கும் முதல் விஷயம் என்னவென்றால், மனிதர்கள் தங்களை ஒரு கதையாகவே, அதாவது நரேட்டிவ் ஆஃப் மீயாவே அடையாளப்படுத்துகிறாங்க என்பதுதான். இதை எப்படி புரிந்து கொள்வது? இப்ப இதை இப்படி பார்க்கலாம். நாம ஒவ்வொருவரும் நம்ம மனசுக்குள்ள நம்மள பத்தி ஒரு திரைப்படத்தை ஓட்டிக்கிட்டே இருக்கோம். ஒரு திரைப்படம்னா நாம தான் அதுல ஹீரோவா? ஆமா, நாம் தான் முக்கிய கதாபாத்திரம். அந்த திரைப்படத்துக்கு ஒரு தெளிவான திரைக்கதை வேற நாமளே எழுதி வச்சிருக்கோம். ஓ, அதாவது இந்த காலேஜ்ல நான் படிச்சேன், எனக்கு இந்த திறமைகள்லாம் இருக்கு அப்படிங்கிற மாதிரியா? கரெக்ட். இத்தனை வயசுல எனக்கு இந்த வேலை கிடைக்கணும், என்ன பார்த்து மத்தவங்க இப்படிதான் மதிக்கணும் அப்படின்னு பல அத்தியானங்களை நாமே எழுதி வச்சிருக்கோம். புரியுது. பெரும்பாலான மனிதர்கள் தாங்கள் யார் அப்படிங்கிற கேள்விக்கு இந்த கதையை தான் பதிலா தர்றாங்க. அவங்க யாருங்கிற அடையாளமே இந்த கதையிலிருந்து தான் வருது. ஆனா இந்த கதை இல்லாம தங்களை ஒரு தனி மனிதனா அவங்களால கற்பனை செஞ்சு கூட பார்க்க முடியாது இல்லையா? அதுதான் உண்மை. அந்த கதை தான் அவங்களுடைய ஒட்டுமொத்த உலகமாவே மாறிடுது. ஒரு நிமிஷம் இருங்க. நீங்க சொல்றது கேட்டா நாம ஒவ்வொருவரும் ஒரு கற்பனை உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி தோணுதோ? ஓரளவுக்கு அது உண்மைதான். ஆனா இந்த கதை தான் நம்மள இயக்குது இல்லையா? எப்படி சொல்றீங்க? உதாரணமா, இப்போ நான் சென்னையில OMR டிராஃபிக்ல மாட்டிக்கிட்டு எரிச்சல் அடையும் போது என் மனம் உடனே ஒரு கதைய சொல்ல ஆரம்பிக்குது. நீ எப்போதுமே இப்படித்தான் லேட்டா போற, உன் வாழ்க்கையும் இந்த டிராஃபிக் மாதிரி தான் முடங்கி கிடக்கு அப்படின்னு. ஆமா, மனம் அப்படித்தான் தொடர்பில்லாத விஷயங்களை கூட கதையா மாத்தும். இது வெறும் கதை மட்டும் இல்ல, அந்த நேரத்துல அதுதான் என்னோட நிஜம். இந்த கதை நம்மள எந்த இடத்துல காயப்படுத்துதுன்னு சொல்ல முடியுமா? ரொம்ப சரியான கேள்வி. அந்த கதை எப்போ உங்களை காயப்படுத்துதுன்னா, நீங்க எதிர்பார்த்தபடி அந்த திரைக்கதை நகரல அப்படின்னு தோணும்போதுதான். அதாவது தோல்விகள் வரும்போதா? ஆமா. மூலத்துல எக்கார்ட் டோலே குறிப்பிடுவது போல 22 வயசுல நான் ஒரு பெரிய தொழிலதிபர் ஆகியிருக்கணும், அல்லது அந்த உறவு முறிந்திருக்க கூடாது அப்படிங்கிற நம்முடைய எதிர்பார்ப்புகள் நிஜத்துல பொய்க்கும்போதுதான். ஓ, அப்போ நமக்கு ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் ஏற்படுது. கண்டிப்பா. அந்த திரைக்கதையில் ஏதோ பிழை நடந்துடுச்சு அப்படிங்கிற எண்ணம் நம்மளை முழுசா ஆட்கொள்ளுது. இங்கே ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம் என்னவென்றால், அந்த முழுமையற்ற உணர்வுதான் மனிதனை தன்னை தேட வைக்குது. ஆனா எனக்கு இதுல ஒரு சின்ன முரண்பாடு தோணுது. இந்த கதை, அதாவது நான் எதிர்காலத்துல இப்படி ஆகணும் அப்படிங்கிற எண்ணம் இல்லைன்னா மனிதனுக்கு எந்த லட்சியமும் இருக்காதே. இது நிறைய பேருக்கு வர சந்தேகம்தான். நான் என் கதைய விட்டுட்டா எந்த முயற்சியும் செய்யாம அப்படியே ஒரு சோம்பேறியா உட்கார்ந்து விட மாட்டேனா? அது ஒரு நியாயமான சந்தேகம்தான். ஆனால் எக்கார்ட் டோலே லட்சியத்தை விட்டுவிட சொல்லல. அப்போ எதை விட சொல்றாரு? அந்த லட்சியத்தின் முடிவோடு உங்களை அடையாளப்படுத்திக் கொள்வதை, அதாவது அந்த அட்டாச்மெண்ட் டு தி அவுட்கம் விட சொல்றாரு. ஓ, அந்த ரிசல்ட் தான் நான் அப்படிங்கிற எண்ணத்தை விட சொல்றாரா? கரெக்ட். இதை இன்னும் நுட்பமா புரிஞ்சுக்க நாம ஈகோ அப்படின்னா என்னங்கறத பார்க்கணும். ஈகோனா பொதுவாக அகம்பாவம்னு தானே சொல்லுவோம். அது சாதாரண புரிதல். ஆனா ஆன்மீக ரீதியா நாம தொடர்ந்து சிந்திக்கும் எண்ணங்கள், அந்த எண்ணங்களால் உருவாகும் உணர்ச்சிகள் மற்றும் கவனிக்கப்படாத மனம், அதாவது அன்அப்சர்வ்ட் மைண்ட் ஆகியவற்றின் கலவைதான் ஈகோ. ஒரு நிமிஷம், அதென்ன கவனிக்கப்படாத மனம்? சொல்றேன். ஒரு மனம் தன்னைத்தானே எப்படி கவனிக்காம இருக்க முடியும்? நாம என்ன யோசிக்கிறோம் அப்படிங்கறது நமக்கு தெரியத்தானே செய்யுது. இது கொஞ்சம் விளக்குங்களே. நிச்சயமா. இப்போ நீங்க ஒரு எண்ணத்தை சிந்திக்கிறீங்கன்னு வச்சுப்போம். நான் முட்டாள்தனமா ஒரு தப்பு செஞ்சுட்டேன் அப்படின்னு உங்க மனம் ஒரு குரல்ல சொல்லுது. ஆவா, பல நேரங்கள்ல அந்த மாதிரி தோணும். அந்த தருணத்துல நீங்க அந்த குரலாவே மாறிடுறீங்க. அந்த எண்ணத்துக்கும் உங்களுக்கும் எந்த இடைவெளியும் இல்ல. அதுதான் கவனிக்கப்படாத மனம். ஓ, அப்போ அந்த குரல் வேற, நான் வேற? இல்ல, அது நீங்க பிரிச்சு பார்க்கணும்.
அதே எண்ணம் வரும்போது, ஓ, என் மனம் இப்போ என்ன முட்டாள்னு விமர்சிக்குது அப்படின்னு அந்த எண்ணத்தை சற்று விலகி நின்று உங்களால பார்க்க முடிஞ்சா அதுதான் கவனிக்கப்பட்ட மனம். வாவ், இது கொஞ்சம் ஆழமான விஷயம்தான். ஆமா, அந்த குரல் நீங்கள் அல்ல. அந்த குரலை கவனிக்கும் ஒரு அமைதியான விழிப்புணர்வு இருக்கு இல்லையா, அதுதான் உண்மையான நீங்கள். புரியுது. இத உணராத வர அந்த எண்ணங்களின் தொகுப்பான ஈகோ உங்க மனதை கட்டுப்படுத்தும் ஒரு தனி உருவமாவே வாழத் தொடங்கிடுது. இது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு பாயிண்ட். அப்படியானா இந்த ஈகோ அப்படிங்கிறது நம் மனதிற்குள் வாடகை கொடுக்காம தங்கியிருக்கும் ஒரு மோசமான ரூம்மேட் மாதிரி அப்படின்னு சொல்லலாமா? அத அந்த ஒப்பீடு மிக சரியா பொருந்தது. அவன்தான் வீட்டின் உரிமையாளர்னு அவனே நினைச்சுக்கிட்டு நம்மையே வெளியே துரத்த பாக்குறானே, அது ஏன் எப்பவுமே தன்னை தற்காத்துக்கவே நினைக்குது? ஏன்னா ஈகோ ரொம்ப பலவீனமானது. அந்த ரூம்மேட் வாடகை கொடுக்காம இல்ல, அவன் உங்க உணர்ச்சிகளை தான் வாடகையா பெற்றிருக்கிறான். ஏன் உணர்ச்சிகளையா? எப்படி? உங்களின் கோபம், தற்காப்பு உணர்வு, ஏமாற்றம், பயம், இது எல்லாத்தையும் உணவா உட்கொண்டுதான் அந்த ஈகோங்கிற ரூம்மேட் உயிர் வாடுறான். ஓ, அப்படியா? அந்த ரூம்மேட்டுக்கு நல்லாவே தெரியும் அவன் உண்மையில வீட்டின் உரிமையாளர் இல்ல அப்படின்னு. அதனாலதான் ஒரு இன்செக்யூரிட்டி இருக்குமோ? கண்டிப்பா. அதனாலதான் யாராவது வந்து கதவை தட்டினால், அதாவது யாராவது உங்களை சிறிதா விமர்சித்தால் கூட அவன் ரொம்ப பயப்படுறான். ம். யாராவது உங்களை அவமானப்படுத்தினா அது உங்களுடைய உண்மையான விழிப்புணர்வை எதுவும் சேர்தில்ல. ஆனா ஈகோ கட்டமைச்சு வச்சிருக்க அந்த கற்பனை அடையாளத்தை அது காயப்படுத்துது. அதனாலதான் நாம உடனே கோவப்படுறோமா? ஆமா. எனவே ஈகோ தன்னைத்தானே பாதுகாத்துக்கவும் தன் இருப்பை உறுதி செஞ்சுக்கவும் தொடர்ந்து ஆக்கிரமிப்புடன் செயல்படுது. சரி, ஒரு விமர்சனம் வரும்போது ஈகோ தன்னை தற்காத்துக்குது அப்படிங்கிறது நல்லாவே புரியுது. ஆனா தினமும் யாராவது நம்மள விமர்சிச்சுக்கிட்டே இருக்க போறதில்லையே. ஆமா, தினமும் அப்படி நடக்காது. அப்படி ஒரு நெருக்கடி இல்லாத சாதாரண நாட்கள்ல இந்த ரூம்மேட் எப்படி தன் இருப்ப தக்க வச்சுக்கிறான்? அங்கேதான் ஈகோவோட அடுத்த தந்திரம் ஆரம்பிக்குது. ஈகோ தன்னை முழுமைப்படுத்திக்க எப்பவுமே வெளிப்புற பொருட்களை தேடிக்கிட்டே இருக்கு. வெளிப்புற பொருட்கள்னா ஷாப்பிங் பண்றது மாதிரியா? அது வெறும் பொருட்களை வாங்குறது மட்டும் இல்ல. ஒரு பெரிய கார், ஒரு விலையுயர்ந்த கடிகாரம் அல்லது ஒரு பெரிய வீடு, இதெல்லாத்தையும் வாங்கி நிரப்புவதன் மூலம் தனக்குள்ள இருக்கிற ஒரு பெரிய வெற்றிடத்தை நிரப்ப ஈகோ முயற்சி செய்யுது. இத படிக்கும்போது எனக்கும் புரிஞ்சுது. ஆனா கொஞ்சம் ஆழமா யோசிச்சா, என் கார் உன் காரை விட பெரியது அப்படின்னு நினைச்சு ஒருத்தன் பெருமைப்படுறான்னா அவனுக்கு தெரியும் அது ஒரு இரும்பு இயந்திரம் தானு. கண்டிப்பா தெரியும். இருப்பினும் அந்த இயந்திரம் எப்படி அவனது அடையாளமா மாறுது? இது கொஞ்சம் வேடிக்கையா இருக்கு. இது ஒரு பெரிய கண்ணோட்டத்துல பார்த்தோம்னா ஈஸியா புரியும். இந்த இடத்துல நாம புரிஞ்சுக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு உளவியல் கோட்பாடு இருக்கு. அது என்ன கோட்பாடு? ஈகோவால் தனித்து வாழ முடியாது. அது ஒரு வெற்றிடத்துல சுயமாக இருக்க முடியாது. அதற்கு எப்போதுமே ஒரு மற்றொருவர் தேவை. ஓ, இன்னொரு நபர் தேவைப்படுறாரா? ஆமா, ஈகோவின் அடிப்படை அமைப்பே ஒப்பீடுதான், கம்பேரிசன். நான் உயரமானவன்னு நான் உணரணும்னா என்னை விட குட்டியான ஒருத்தன் அங்க இருக்கணும். கரெக்ட். நான் சிறந்தவன் உணர மற்றவர்கள் தாழ்ந்தவர்களா இருக்கணும். அந்த கார் அந்த மனிதனுக்கு முக்கியம் இல்ல. அப்ப எது முக்கியம்? மற்றவர்களை விட தான் வேறுபட்டவன், உயர்ந்தவன் அப்படிங்கிற அந்த வித்தியாசம்தான் ஈகோக்கு ஆக்சிஜன் மாதிரி. அப்படி என்றால் ஈகோ தன்னை நிலைநிறுத்திக்க எப்போதுமே ஒரு எதிரியோ அல்லது போட்டியாளரோ தேவைப்படுறாங்க அப்படின்னு சொல்றீங்க? எக்ஸாக்ட்லி. இது கார்களுக்கு மட்டுமல்ல, நம்முடைய உடலுக்கும் பொருந்தோன்னு மூலத்துல ஒரு குறிப்பு வருதே. ஆமா, உடல் தோற்றத்துக்கும் இது பொருந்தும். அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? உடல் எப்படி ஈகோவோட ஒரு பகுதியா மாற முடியும்? நாம உடம்ப ஆரோக்கியமா வச்சுக்கிறது தப்பா? உடலின் ஆரோக்கியத்தை கவனிக்கிறது வேற. ஆனா மனிதர்கள் தங்களது உடலையே ஒரு பிம்பமா மாற்றி அதையே தங்கள் அடையாளமா நம்புறாங்க. அதாவது நான் ரொம்ப அழகா இருக்கேன் அப்படிங்கிற எண்ணமா? ஆமா, ஈகோ எப்பொழுதும் எல்லைகளை தேடுது. இது நான், இது நீ அப்படின்னு பிரித்து பார்க்க அதற்கு ஒரு எல்லை தேவை. உடல் அதற்கு மிகவும் வசதியான ஒரு எல்லையை தருது. நான் மற்றவர்களை விட அழகா இருக்கேன், நான் மிகவும் ஃபிட்டா இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறது, அல்லது என் உடல் வடிவம் சரியில்லை, நான் அசிங்கமா இருக்கேன் அப்படின்னு தாழ்வு மனப்பான்மை கொள்றது, இந்த ரெண்டுமே ஈகோவோட வேலைதான். தாழ்வு மனப்பான்மையும் ஈகோ தானா? கண்டிப்பா. ஏன்னா ரெண்டுமே மற்றவர்களுடனான ஒப்பீட்டிலிருந்து தான் உருவாகுது. அந்த உடலின் பிம்பத்தையே நான் அப்படின்னு நம்புறதுதான் ஈகோ. இங்கேதான் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமா மாறுது. உடலை பற்றிய இந்த விவாதத்துல எக்கார்ட் டோலே கொண்டு வரும் நாய்கள் பற்றிய உதாரணம் என்ன மிகவும் சிந்திக்க வச்சது. ஆமா, அது ரொம்ப அருமையான ஒரு ஒப்பீடு. மனிதர்களைப் போல நாய்களுக்கு தங்கள் உடலை பற்றிய எந்த மனப்பிம்பமும் இல்லை அப்படிங்கறத அவர் சுட்டிக்காட்டுறார். நாய் எப்பவும் அதோட இயல்புல தான் இருக்கும். ஒரு நாய் அதிக எடையுடன் இருந்தாலும் அது தன் உடலை நினைத்து வெட்கப்படுவதும் இல்லை, பெருமைப்படுவதும் இல்லை. அது அப்படியே இருக்கு. மிக துல்லியமான பதிவு. ஒரு நாய் கண்ணாடி முன் நின்னு
ஐயோ என் வயிறு இப்படி தொங்குதே, மற்ற நாய்கள் என்னை பார்த்து என்ன நினைக்கும் அப்படின்னு ஒரு போதும் கவலைப்படுறதில்ல. நிஜமாவே அப்படி நாய்கள் யோசிச்சா ரொம்ப வேடிக்கையா இருக்கும். ஆமா. அதே போல மிக வேகமா ஓடுற ஒரு நாய் நான் தான் இந்த பகுதியிலே மிகச் சிறந்தவன் நினைச்சு கர்வம் கொள்றதும் இல்ல. ஆனா ஒரு நிமிஷம், நாய்களுக்கு ஈகோ இல்ல அப்படிங்கறத என்னால முழுமையா ஏத்துக்க முடியல. ஏன் அப்படி தோணுது? ஏன்னா என் வீட்ல ஒரு நாய் இருக்கு. நான் பக்கத்து வீட்டு நாயை கொஞ்சினா என் நாய்க்கு உடனே கோவம் வந்துடும். இது நிறைய பேர் பார்க்குற விஷயம்தான். ஏன் மீதி ஏறி குதிச்சு அந்த நாயை விரட்ட பாக்கும். இது ஈகோ இல்லையா? இது ஏன் எஜமானர், இது ஏன் இடம் அப்படிங்கிற பொறாமைதானே அது. நீங்க கேக்குறது மிகச் சிறப்பான ஒரு கேள்வி. இங்க நாம மிருகங்களோட உள்ளுணர்வுக்கும் மனிதர்களோட உளவியல் ரீதியான ஈகோவுக்கும் உள்ள வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும். அந்த வித்தியாசம் என்ன? நீங்க சொல்ற மாதிரி உங்க நாய் இந்த தருணத்துல தனது எல்லைய பாதுகாக்குது. அது ஒரு தற்காப்பு உள்ளுணர்வு, ரிசோர்ஸ் கார்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓ, அது ஈகோ இல்லையா? ஏன்னா அந்த சம்பவம் நடந்த பிறகு அந்த நாய் இரவு 2 மணிக்கு முழிச்சுக்கிட்டு, என் எஜமானர் அந்த நாயை ஏன் கொஞ்சினார், நான் என்ன தப்பு பண்ண, என் மதிப்பு குறைஞ்சிடுச்சா அப்படின்லாம் யோசிச்சுக்கிட்டு இருக்காது. ஆமா, அப்படி எந்த நாயும் பண்றதில்ல. அதாவது நாய்களுக்கு தங்களை பற்றிய தொடர்ச்சியான கதை எதுவும் கிடையாது. அவை அந்தந்த நொடியில இயல்பா இருக்கின்றன. ஓ, இப்ப நல்லா புரியுது. நாம தான் அந்த ஒரு சின்ன சம்பவத்தை வச்சுக்கிட்டு அடுத்த 10 வருஷத்துக்கு ஒரு கதையை உருவாக்கி அதை சுமந்து கொண்டே திரியிறோம். இது ஒரு முக்கியமான கேள்வி எழுப்புது. நாம ஏன் அப்படி சுமக்குறோம்னு. கடந்த கால அவமானங்களும் எதிர்கால பயங்களும் தான் நம்ம முதுகில இருக்கிற மிகப்பெரிய சுமை. நாய்களுக்கு அப்படி ஒரு உளவியல் சுமை இல்ல. கரெக்ட். அதனாலதான் ஒரு சிறிய பந்து கிடைச்சாலோ நம்ம அதோட தலைய வருடினாலோ அவை அந்த நொடியில் எல்லையற்ற மகிழ்ச்சியை அடையுது. சரியா பிடிச்சிட்டீங்க. நாய்கள் இன்னும் ஈகோ அப்படிங்கிற நிலைய அடையல. அவற்றுக்கு நான் அப்படிங்கிற ஒரு தனி சுய அடையாளம் இல்ல. ஆனா மனிதர்களுக்கு அது இருக்கே. ஆமா, மனித மனம் தன்னைத்தானே 2 கூறுகளா பிரிச்சு தனக்குள்ளேயே ஒரு உறவை ஏற்படுத்திக்குது. தனக்குள்ளேயே ஒரு உறவை ஏற்படுத்திக்கிறதா? அதாவது நம்ம நம்மிடமே பேசிக்கிறோமே, அதே சொல்றீங்க? ஆமா, அது மட்டும் இல்ல. நீங்க ஆரம்பத்துல கண்ணாடிய பார்த்து சொன்ன அந்த விஷயத்துக்கு இப்ப வருவோம். அந்த உன்னை நீயே நேசி அப்படிங்கிற கான்செப்ட் தானே? ஆமா, நாம அடிக்கடி சொல்லுவோம் எனக்கு என்ன பிடிக்கல அப்படின்னு. இத கூர்ந்து கவனிச்சா அதுல 2 பேர் இருக்காங்க. 2 பேரா? ஆமா, ஒன்னு எனக்கு, மற்றொன்று என்னை. மனித மனம் தன்னைத்தானே 2 பிரிவுகளா பிரிச்சுக்குது. ஓ, இப்ப புரியுது. அந்த உறவு பெரும்பாலும் முரண்பாடானதா, தன்னைத்தானே விமர்சிப்பதா அல்லது தன்னைத்தானே தண்டிப்பதாகவே இருக்கு. ஆனா நாய்களுக்கு அப்படி இல்ல. நாய்களுக்கு இந்த இரட்டை நிலை இல்ல. அவை முழுமையா ஒரே தன்மையுடன் இருக்கு. அதனாலதான் சின்ன விஷயங்களுக்கு கூட அவ்ளோ சந்தோஷப்படுது. அப்போ இதற்கெல்லாம் என்ன அர்த்தம்? ஒருபுறம் நம் மனமே நம்மளை 2ஆக பிரிச்சு விமர்சிக்குது, நம்முடைய எதிர்பார்ப்புகள் தோற்கும்போது ஈகோ வலியும் உருவாக்குது. ஆமா, இந்த விரோத மனப்பான்மையிலிருந்து தப்பிக்கத்தான் இன்றைய நவீன கால தத்துவங்கள் உங்களை நீங்களே நேசியுங்கள் அப்படின்னு சொல்றாங்களா? கண்டிப்பா அதுக்காக தான் சொல்றாங்க. ஆனா நீங்க முன்பு சொன்ன விளக்கத்தை பார்த்தா இதுவும் சரியான தீர்வா தெரியலையே. நீங்க சரியா யோசிக்கிறீங்க. குளியலறை கண்ணாடியில ஐ லவ் மை செல்ஃப் அப்படின்னு ஸ்டிக்கர் ஒட்டி வச்சுக்கிறது ஒரு நல்ல ஆரம்ப நிலை தான். ஆரம்ப நிலை மட்டும் தானா? ஆமா, தன்னை நேசிப்பது அப்படிங்கிறது ஒரு தற்காலிகமான ஆறுதல் தான். நீங்க உங்களை எப்பவும் விமர்சிச்சுக்கிட்டும் உங்க மீது நீங்களே வெறுப்பை கொட்டிக்கிட்டு இருந்தா அது மிகவும் நச்சுத்தன்மையானது. கண்டிப்பா. அப்படிப்பட்ட ஒரு நிலையிலிருந்து விடுபட தன்னிடம் விரோத மனப்பான்மை கொண்டிருக்கிறதை விட உங்களை நீங்களே நேசியுங்கள் என்பது நிச்சயமா ஒரு படி முன்னேற்றம்தான். அப்போ அது நல்லது தானே? அது ஒரு தற்காலிக பேண்டைட் மாதிரி. காயத்தின் வலியை அது தற்காலிகமாக குறைக்கும், ஆனா நோயின் ஆணிவேரை அது சரி செய்யாது. ஏன் சரி செய்யாது? என்னை நானே நேசிப்பதில் என்ன தப்பு இருக்க முடியும்? தப்பில்லை, ஆனால் அதுவே இறுதி இலக்கு அல்ல. அதுல ஒரு முக்கியமான முரண்பாடு இருக்கு. முரண்பாடா? என்ன அது? நான் என்னை நேசிக்கிறேன்னு நீங்க சொல்லும்போதும் அங்கே மீண்டும் நான் என்னை அப்படிங்கிற 2 பிரிவுகள் இருக்கே, கவனிச்சிங்களா? ஓ ஆமா, நான் நேசிக்கிறேன், என்னை நேசிக்கிறேன் என்றும் மனம் மறுபடியும் 2ஆக பிரிஞ்சுதான் இருக்கு. கரெக்ட். உங்க மனம் மீண்டும் 2ஆக பிரிஞ்சுதான் இருக்கு. நீங்க உங்களை நேசிப்பதற்கு உங்க மனதிற்குள் உங்களை பற்றிய ஒரு சிறந்த பிம்பம் உருவாக்கி அந்த பிம்பத்தின் மீது அன்பு செலுத்துறீங்க. அந்த பிம்பம் உடைஞ்சா என்ன ஆகும்? நாளைக்கே அந்த பிம்பம் உடையலாம். இதுவும் நுட்பமான முறையில ஈகோவோட ஒரு தந்திரம்தான். நிஜமாவா? ஆமா, ஈகோ தன்னைத்தானே சரி செய்ய நினைக்கும் ஒரு முயற்சி இது. இது உண்மையிலே ஒரு பெரிய வெளிச்சம். ஈகோவே தன்னை ஒரு மருத்துவரா நினைச்சுக்கிட்டு தனக்குத்தானே சிகிச்சை அளிக்குது. ஆனா உண்மையிலே அது ஈகோவோட ஆயுள நீட்டிக்கவே செய்யுது. மிகச்சரியா சொன்னீங்க.
அப்படியானால் உண்மையான விடுதலை அப்படிங்கிறது தான் என்ன? உண்மையான ஆன்மீக விடுதலை என்பது உங்களை நீங்களே நேசிப்பதல்ல, மாறாக இந்த நான் அப்படிங்கிற பிம்பமே முற்றிலும் இல்லாம போறதுதான். அதாவது அந்த நேரேட்டிவ் ஆஃப் மீ அழியணுமா? ஆமா, உங்களை பற்றிய எந்த கதையும் எந்த மதிப்பீடும் இல்லாமல், எந்த ஒப்பீடும் இல்லாமல், வெறுமனே இந்த நொடியில் முழுமையான விழிப்புணர்வோடு இருப்பதே இறுதி நிலை. ஸ்டேட் ஆஃப் பீயிங் அப்படின்னு சொல்வாங்க. அப்போ நேசிக்கவும் கூடாதா? உங்களை நீங்க நேசிக்கவும் வேண்டாம், வெறுக்கவும் வேண்டாம். உங்களை பற்றிய அந்த தொடர்ச்சியான கதையை நிறுத்திவிட்டு ஒரு சாட்சியா மட்டுமே இருப்பதே உண்மையான மன அமைதிக்கான வழி. வாவ், இந்த விவாதம் உண்மையிலேயே பல கண்ணாடிகளை உடைச்சிருக்கு. ஆமா, இத உணர ஆரம்பிச்சா வாழ்க்கை ரொம்ப எளிமையாயிடும். இதுவரை நாம என்னென்ன பார்த்தோம் அப்படிங்கறத உங்களை நோக்கி சுருக்கமா சொல்ல விரும்புறேன். நாம ஒவ்வொருவரும் நமக்கான ஒரு திரைக்கதையை எழுதி அதுதான் நாம என நம்பி வாழ்றோம். ஆனா அது வெறும் கதை தான். ஆமா, நாமும் அந்த எண்ணங்களும் ஒன்றல்ல. நம்முடைய எதிர்பார்ப்புகள் தோற்கும்போது உருவாகும் வலி நம் ஈகோவின் வலி. கரெக்ட். ஈகோ எப்போதுமே மற்றவர்களோடு தன்னை ஒப்பிட்டு பார்த்து தன் இருப்பை நிரூபிக்க போராடுது. அது புறப்பொருளா இருக்கலாம் அல்லது நமது உடலின் பிம்பமா இருக்கலாம். ஆனா அந்த பிம்பத்தை உடைக்கணும். கண்டிப்பா. நாய்களைப் போல தங்களைப் பற்றிய எந்த கற்பனை கதையும் இல்லாம வாழும்போதுதான் உண்மையான மகிழ்ச்சியை நாம உணர முடியும். உங்களை நீங்களே நேசிப்பது என்பது ஒரு நல்ல தொடக்கமாக இருக்கலாம். ஆனா உங்களை பற்றிய பிம்பத்தையே கைவிடுவதுதான் உண்மையான சுதந்திரம். ரொம்ப அழகா தொகுத்து சொல்லிட்டீங்க. இந்த ஆழமான அலசலின் முடிவில் நீங்கள் சிந்தித்துப் பார்க்க நான் ஒரு கேள்வியை விட்டு செல்கிறேன். தினமும் உங்க மனதுக்குள்ள உங்களை பத்தி நீங்க ஓட விட்டு கொண்டிருக்கும் அந்த டேப்ப சற்று நிறுத்தி பாருங்க. உங்க கடந்த கால தோல்விகளையும் எதிர்கால எதிர்பார்ப்புகளையும் பற்றிய உங்கள் கதையை சொல்லுவதை நீங்கள் ஒரு நாள் முழுவதும் நிறுத்திவிட்டால் அந்த அமைதியில், அந்த வெற்றிடத்தில் எஞ்சியிருப்பது யார்? சற்று சிந்தித்துப் பாருங்கள். இப்போது வீடியோவின் இறுதிப் பகுதி. இவ்வளவு நேரம் கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. இப்போது வீடியோவின் இறுதிப் பகுதி. இந்த தமிழ் வாய்ஸ் சேனல் மானிட்டைசேஷன் இல்லாம தான் நடக்குது. இப்போது வீடியோவின் இறுதிப் பகுதி. இந்த ஆடியோ புத்தகம் உங்களுக்கு பயன் தருது என்று நினைத்தால் இப்போது வீடியோவின் இறுதிப் பகுதி. இந்த முயற்சி தொடர்ந்து போக இப்போது வீடியோவின் இறுதிப் பகுதி. உங்க ஆதரவு மிகவும் உதவும். இப்போது வீடியோவின் இறுதிப் பகுதி. என்னுடைய இந்த முயற்சிக்கு நன்கொடை அளிக்க விருப்பம் இருந்தால் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கப்பட்டுள்ள UPI ID மூலம் வழங்கலாம். இப்போது வீடியோவின் இறுதிப் பகுதி. உங்களால் முடிந்த அளவு போதும். இப்போது வீடியோவின் இறுதிப் பகுதி. சிறிய ஆதரவும் பெரிய உதவிதான். இப்போது வீடியோவின் இறுதிப் பகுதி. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இப்போது வீடியோவின் இறுதிப் பகுதி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போது வீடியோவின் இறுதிப் பகுதி. மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இப்போது வீடியோவின் இறுதிப் பகுதி. இந்த கருத்துக்கள் அவர்களுக்கும் தேவையாக இருக்கலாம். இப்போது வீடியோவின் இறுதிப் பகுதி. லைக் பண்ணுங்க. இப்போது வீடியோவின் இறுதிப் பகுதி. உங்க கருத்துக்களை கமெண்ட்ல பகிருங்க. இப்போது வீடியோவின் இறுதிப் பகுதி. மனப்பூர்வமான நன்றி.